ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு நோன்பு திறந்துட்டு சரி இஃப்தாருக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப்தாருக்கு வந்து நோன்பு திறந்துட்டு நெய்ச்சோறு செஞ்சுட்டு கோழி கிரேவி செஞ்சிடலாம், இஃப்தாருக்கும் அதே வச்சுட்டு நைட்டு சஹருக்கும் அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக நெய் சோறு செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். இதுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. வதக்கி விட்டுட்டு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுலேயே நம்ம தயிர் லெமன்லாம் கலந்து விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நெய் சோறு. யார் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஷா அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி வந்து 13 நோன்பு முடிஞ்சு 14வது நோன்புல இருக்கிறோம். அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி கொடுத்துருக்கான். துவா செய்யுங்க நிறையா. இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசிலாம் சேர்த்துட்டு கொதி வந்துருச்சு. இப்போ தம்மை விட்டுட்டு லெமன் சேர்த்து விட்டுட்டோம்னா தம்மை விட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம் ஆனதுக்கப்புறம் நெய் நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்து விட்டுட்டோம்னா நெய்ச்சோறு வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாடு தம்மை விட்டுட்டு சிக்கன் கிரேவிக்கும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனையும் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து தக்காளி பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு அந்த விழுதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டோம்னா போதும், சூப்பராக வெந்துடும். இதில் வந்து நான் உருளைக்கிழங்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிரேவி வந்து நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க, சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நெய் சேர்த்துட்டு இப்போ தம்மு விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சிக்கனும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சேர்த்து 2 விசில் விட்டுட்டேன். சூப்பராக வந்திருக்கு சிக்கனு. அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.